வந்தது. பழைய கஞ்சியை உண்டு வயிறு நிரம்பியும் கூட சுவைமிக்க உயர் ரக பிரியாணியை கொடுத்து சாப்பிடு என்று சொல்லப்பட்டாலும் வயிறு நிரம்பிவிட்டது வேண்டாம் என்பான். மனிதனுக்கு உலக பொருட்களில் எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதுமாகாது, ஆனால் உணவை தவிர. ஆகவேதான் உணவை தர்மம் செய்வது இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், ஐயுல் இஸ்லாமி பயம், இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துத்இமு த்ஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் ஆஃப்த மன் லம் தஅரிஃப். பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் முகம் முன் கூறுவதாகும் என்று பதிலளித்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் சில கண்ணாடி அறைகள் உள்ளன. அவற்றின் உள்ளே இருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் பார்க்க முடியும். யார் பசித்தோருக்கு உணவளித்து இன்சொல் பேசி தொழுகையும் நோம்பையும் முறையாக கடைபிடித்து இரவில் மக்கள் உறங்கிக் கொண்டு இருக்கும் போது அல்லாஹ்வை நின்று வழிபட்டாரோ அவருக்கே உயர்ந்தோன் அல்லாஹ் அவற்றை தயார் செய்து வைத்துள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார். தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போன்று தான தர்மங்கள் பாவங்களை அழித்துவிடும். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, பசித்தோருக்கு உணவளிப்பதின் மூலம் எண்ணற்ற நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு பசியின் தேவை என்று வரும்போது பாரபட்சமின்றி அனைத்து மக்களுக்கும் உணவளித்து ஏக இறைவனின் அருளை பெறுவோமாக. ஆமீன். வா குத்தாமுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.